ஒரு பெரிய துயரம் ஒண்ணு நடந்து போச்சு. போனது போயிட்டு, திரும்ப வரையா போறாரு, கூப்பிட்டா வரையா போறாரு. ஆனா அது உண்மையிலே நடக்கும்போது தான் ரியலைஸ் பண்றோம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா அப்பா கூட இருங்க, அம்மா கூடயும் இருங்க. போனதுக்கப்புறம் எதுவுமே வந்தாலே வீடியோ அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவார். குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கா எப்படின்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு துயர சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. தம்பியோட அப்பா வந்து தவறிட்டாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டு. பழையகள் தூத்துக்குடி பழையகள் கிட்ட ஊருக்கு போயிட்டு வர்ற வழியில் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு இழப்பு தான். நாங்கள் நிறைய வீடியோவே இந்த கன்னி வீட்டில் வச்சு தான் எடுத்திருக்கோம். அதுக்கே நிறைய பயங்கரமாக அப்பா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோவா 2 வீடியோவா நிறைய வீடியோ நாங்களாம் சேரீ கட்டி வீடியோலாம் பண்ணும்போது, இந்த சேரீ வேண்டாம், இந்த சேரீ எடுத்து பண்ணிக்கோ, இப்படி பேசாத இப்படி பேசுன்னு நிறையா வீடியோவில் அப்போ வந்து ஒவ்வொரு இதுவும் எடுத்து சொல்லுவாங்க. நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. அவங்க எனக்கு மாமா தான், சொந்த மாமா தான். பைக்கில் போயிருந்துருக்காங்க. ஒரு வேன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் சரி, வெளியெல்லாம் அந்த வண்டிலாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே போங்க. தம்பியோட இழப்பு வந்து எங்களுக்கும் பெரிய இழப்பு தான். நாங்கள் வந்து அவன் தனி நான் தனி அப்படிலாம் என்றைக்குமே பார்த்தது கிடையாது. அவங்க வீடு மாதிரி தான் எங்கள் வீடும். இப்போ மற்ற ஆட்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் யோசனையாக இருக்கும், இவங்க இருக்காங்க அதனால் வீட்டுக்கு போகக்கூடாது, கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். நம்ம தம்பி வீட்டுக்குலாம் வரும்போது என்றைக்குமே அப்படி நாங்கள் 2 பேரும் சரி, நானும் சரி பார்த்ததே கிடையாது. கேஷுவலாக போயிட்டு பழகிட்டு, அவங்க அப்பாலாம் இருக்கும்போது எதுவுமே தெரியாது. அவங்க ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்களாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நம்பவே முடியல. எப்போவுமே காமெடியாக சிரிச்சுட்டு ஒரு ஃபன்னாகவே பேசிட்டு திடீர்னு இந்த மாதிரி வீடியோ போடும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன பேசுனே தெரியல. இந்த வீடியோ முக்கியமாக நாங்கள் எடுத்து போடுறதுக்கு என்னென்னா, என் மாமா என் தம்பியோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. அந்த செய்தியை உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு. அப்புறம் இதை வச்சாவது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபேமிலியில் அப்பாவும் சரி அம்மாவும் சரி இருக்கும்போது மட்டும்தான் அவங்கள பார்த்துக்க முடியும். இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் எதுவுமே மாற்ற முடியாது. இருக்கும்போது சந்தோஷமாக வாழ்ந்துக்கோங்க. எவ்வளோ என்ன நல்லா சாப்பிடணுமா சாப்பிடுங்க, நல்லா பேசணுமா பேசுங்க, என்ஜாய் பண்ணணுமா பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கும்போது அந்த இது அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு நடந்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஃபீல் பண்ணி எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. இருக்கும்போது சந்தோஷமாக பேரண்ட்ஸை வச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா அப்பாலாம் இருக்கும்போது வச்சு பார்த்துக்கணும், இல்லாத போது தான் தெரியும் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மையிலே நடக்கும்போது தான் ரியலைஸ் பண்ணுறோம். அப்பா இல்லைன்னு சொல்லி வீடியோ போடுறாங்கிறதுக்காக அதை விட மெயினான ரீசன், நீங்கள் இதுக்கப்புறம் சேஃபாக இருந்துக்கோங்க, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணுங்கிறதோட நோக்கம் தான் இந்த வீடியோ. அப்பா இறந்தது வந்து புதன்கிழமை அந்த டைமில் இருக்கும். ஒரு 4-5 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ போட்டதுக்கே 4 பேர் கண்டிப்பாக சொல்லாத, அதுக்குள்ளே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் தம்பிகிட்ட சொன்னேன். தம்பி தான் என்கிட்ட வந்து தம்பி இந்த மாதிரி இப்போவுமே போட வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொன்னோடனே தம்பி தான் சொல்கிறான், ஏன்னா போனதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது, இதுக்கப்புறம் நம்மளோட பொழப்பை நம்ம பார்க்க தான் செய்யணும், சொந்த பந்தங்களும் வந்தாலும் அடுத்த நாள் வேலைக்கு போக தான் செய்கிறாங்க, இப்போ நம்ம வேலை என்ன வீடியோ எடுக்கிறது தான், அதனால் ஒன்றும் இல்லைண்ணா போட தான் செய்யும் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லி தான் அந்த வீடியோ பண்ணுறோம். இதை உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். சொந்த பந்தங்க ஏன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க, எங்களுக்கு சோறு வீடியோ போட்டால் தான் நமக்கு சாப்பாடு இன்கம் எல்லாமே. தம்பியை பார்த்துக்கணும் வைக்கணும் அப்படின்னா எங்கள் 2 பேரால் முடிஞ்சது என்ன பண்ணுறோமோ அதுதான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. மாமா இழப்பு வந்து ரொம்ப இதாக தான் கஷ்டமாக தான் இருக்குது. என்கிட்ட நல்லா பேசுவேன். என்கிட்டலாம் வந்தாலே வீடியோ அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவார். நல்லா நானும் வீடியோ இதுக்கு வரட்டா அப்படின்னு என்கிட்டையும் கேட்பாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தம்பி நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது எங்களுக்கு. இதுவே அவங்க நேரம் அப்படி இருந்திருக்கு அவங்களுக்கு. வீட்டுக்கெலாம் வந்தால் வீட்டுக்கு வந்தால் அம்மா அப்பா 2 பேரும் சாப்பிட்டு போங்கம்பாங்க. அவ்வளோ இதாக இருக்கும். டெய்லி வேலைக்கு போவார். வீட்டில் ஒரு ரெஸ்ட்டே இருக்காதானா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அப்பா எனக்கு தவறி போனதில் எனக்கும் வருத்தம் தான். இருந்தாலும் நான் அதே நினச்சிட்டு திரும்பியும் அதே அப்பாவே நினச்சிட்டு இருந்தேன். அழுதுட்டு என்னால் இருக்கவே முடியாது. அடுத்து அம்மாவும் இருக்காங்க, தம்பி கூட பிறந்த தம்பியும் ஒருத்தர் இருக்கான், அவனையும் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து என்ன பண்ணேன், இப்போ அப்பாவோட வேலை பார்க்குற இடத்துலேருந்தும் அப்பாவுக்கு எனக்கு வேலைக்கு எனக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதை வேலைக்கு போயிட்டு நம்ம அம்மாவை அதை பார்த்துக்க வேண்டியது இருக்குது. வேறு எங்களுக்கு விட்டா வேறு யாருமே இல்லை இந்த மாதிரி சப்போர்ட்டிங்காக இருக்கிறதுக்கும். கூட 2 பேர் தான் இருக்காங்க. வேறு சொந்த பந்தம் இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. 2 நாள் தான் விருந்து மருந்து, 3 நாள் தான் எல்லோரும் சொல்லுவாங்க. யாருமே நிற்க மாட்டாங்க. நம்ம உழைச்சி நம்ம தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அது சொல்லப்போனால் இன்றைக்கி எங்களுக்கு வீடியோ போட்டால் நாளைக்கு எங்களுக்கு சோறு, அந்த மாதிரி தான் இன்ன வரைக்கும் இருக்குது. வேறு என்ன பண்ணேன், இன்றைக்கி நான் வீடியோ போடலை, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ போட்டுருவோம், எல்லா பக்கம் போவோம், சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி தெரியும். அதுவும் போட முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கைக்காக என்னடா அப்பா செத்து 4 நாளாக நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. யாருக்காக வாழ்ந்துடும்? ஆனால் அம்மா இருக்காங்க. போனது போயிட்டு திரும்ப வரைய போகிறாரு, கூப்பிட்டா வரைய போகிறாரு, வரமாட்டார். எவ்வளவோ சண்டை போடுவார், எவ்வளவோ எங்களுக்குள்ளே சண்டை மாற்றி மாற்றி 2 பேர்த்துக்கு வரும். அப்போ போகிறப்ப கூட என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, வண்டி தான் கேட்டாங்க, பைக்கு கொடுக்கலன்னு. நான் செயின் போயிட்டு போயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லி இது பண்ணேன், அவாய்ட் பண்ணேன் அப்பாவை. அதெல்லாம் தர முடியாதுப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் அப்பாவை சொல்கிறேன், நீ வாப்பான்னு கூட நான் பேசிட்டு இருந்தேன். சண்டை போட்டு போனாங்க ஆயில் மாதிரி. போயிட்டு வரும்போது இந்த மாதிரி நடந்து போச்சு. அதனால் ஒன்று சொல்லிக்கிறேங்க ப்ளீஸ், எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், பசங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, நான் தயவு செஞ்சு வண்டியில் மெதுவாக போகணும். நானும் எங்கள் அப்பா இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி சொல்ல விரும்பலை, இந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம். அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, அதுதான் எனக்கு வேணும். இப்போவே அப்பா எல்லாருமே யாருமே அவாய்ட் பண்ணாதீங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது நான் அவாய்ட் பண்ணேன். நான் உண்மையிலே சொன்னேன், நான் அவாய்ட் பண்ணேன், ரொம்ப இது பண்ணியிருக்கேன். இப்போ தான் தெரியுது, அவர் கூட இல்லாதப்போ தான் எனக்கு தெரியுது. ஒவ்வொரு நாளும் தினம் நைட்டு ஏங்கிட்டே இருக்கிறேன், திரும்ப வந்துட மாட்டாங்களான்ட்டு. யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக அப்பா கூட இருங்க, அம்மா கூடயும் இருங்க. போனதுக்கப்புறம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. வண்டிலையும் மெதுவாக போங்க, பார்த்து போங்க. அப்போ ஆக்சிடென்ட்னால தான் இப்போ அப்பா அப்படி போனாங்க. பார்த்து சேஃபாக இருந்துச்சு.